சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பிலால் பிரியாணி உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. திருவல்லிக்கேணி பிலால் உணவகத்தில் பீஃப் பிரியாணி மற்றும் பீஃப் ஷவர்மா சாப்பிட்ட 18 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு என்ற புகார் எழுந்ததை அடுத்து சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பிலால் பிரியாணி உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. பீஃப் பிரியாணி மற்றும் பீஃப் ஷவர்மா சாப்பிட்ட 18 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் திருவல்லிக்கேணி பிலால் உணவகத்தில் ரெய்ட் மேற்கொண்டனர். ரெய்டை தொடர்ந்து சென்னை திருவல்லிக்கேணி பிலால் பிரியாணி உணவகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பிலால் பிரியாணி உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம், இது குறித்தான மேலும் விவரங்கள். திருவல்லிக்கேணியில் உள்ள ஹோட்டல் பிலால் பிரியாணி கடையில் உணவு அருந்தியவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவருடைய குடும்பத்தினர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த கடைக்கு சோதனையிடுவதற்காக வந்தார்கள். ஆனால் கடையினுடைய ஊழியர்கள், உரிமையாளர்கள் கடையினுடைய 2 கேட்டையும் பூட்டிவிட்டு சென்றதனால அதிகாரிகள் உள்ளே சென்று சோதனையிட முடியவில்லை. எனவே தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகத்திற்கு தொடர்ந்து அவர்கள் உள்ளே சென்று கடையை நடத்த முடியாத அளவிற்கு 2 கேட்டையுமே பூட்டப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து உணவகத்திற்கு நோட்டீஸ் ஒன்று வழங்க இருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு 15 நாட்கள் அதற்கான அவகாசம் வழங்கப்படும் எனவும் அதற்குள் உரிய விளக்கம் அவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நோட்டீஸ் கடைக்கு முன்பாக ஒட்டப்படுகிறது. அவ்வாறு அதற்கான விளக்கம் அளிக்காமல் அவர்கள் தொடர்ந்து கடையை திறக்காமல் இருக்கும் பட்சத்தில், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த பூட்டை உடைத்து உள்ளே சென்று சோதனை நடத்தி சீலிடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடை மட்டுமில்லாமல் மற்றொரு அண்ணா சாலையில் இயங்கி வரக்கூடிய மவுண்ட் ரோடு பிலால் என்ற பிரபலமான உணவகத்திலும் உணவருந்தியதாக 2 கல்லூரி மாணவர்கள் ராயப்பேட்டை மருத்துவமனையில பாதிக்கப்பட்டதாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டு சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.